ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அட் 25 நாகசாகா எபிசோட் 3. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நம்ம எபிசோட்குள்ள போலாமா? லாஸ்ட் எபிசோட்ல நாளா உன்னை பிரேக்கப் பண்ணவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஹயாமா சொல்ல, கண்டிப்பா நானும் ஒண்ணு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மனசுல இருக்கிறத அப்படியே வெளியே சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீ என் கூடயே வந்துறியா அப்படிங்கிற மாதிரி ஹயாமா கேட்குறான். சிரசாக்கிக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது எப்படி வேற யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும்னு சொல்ல, அகினோ சான் கிட்ட நான் பேசிக்கிறேன், சரியா? இதை பத்தி நீ கவலைப்படாத. நான் சேஃபா இருக்கிற மாதிரிதான் யோசிப்பேன். நம்ம ரெண்டு பேரும் சேஃபா தான் இருப்போம், ஓகேவா அப்படின்னு சொல்ல, அப்புறம் சிரசாக்கிக்கு ஒரு மாதிரி இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் எப்பயுமே ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஹயாமா சொல்றான். அதை கேட்கும் சிரசாக்கிக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. சரி, ஓகே, அப்ப நான் அவங்க கூட மூவ் ஆயிடுறேன், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கனால வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஒன்னாவே பர்ச்சேஸ் பண்ண வந்துட்டாங்க போல. அசாமிசான், இது நல்லா இருக்கு, இது வாங்கிக்கலாமா, இது நல்லா இருக்கும், இது வாங்கிக்கலாமான்னு பாக்குற எல்லாத்தையுமே அப்படியே காட்டிக்கிட்டே இருக்கான். சரி சரி, உனக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ சொல்லி எல்லாமே வாங்கிக்கலாம்னு சொல்ல, இந்த சோஃபா நல்லா இருக்கா, இது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும், நம்ம ரெண்டு பேருக்கு டிவி பாக்குறதுக்குலாம் நல்லா இருக்கும், இது வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி பாக்குற எல்லாத்தையும் காட்டிட்டே இருக்கான். இதை விட அது நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து ரெண்டு பேரும் செலக்ட் பண்றாங்க. தனி கொடுத்தனம் போறாங்களா ரெண்டு பேரும். சோ அதனால ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் அப்படியே வாங்கியாச்சு. அப்புறம் இங்க நம்ம சிரசாக்கி வீட்டுக்கு வந்து திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சா, ஓகேவா அப்படின்னு சொல்ல, அந்த இடத்த பார்க்கும்போது சிரசாக்கிக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அவன் இந்த ஊருக்கு வந்தனையும் அவனுக்கு தனியா இருக்கிறதுக்கு ஒரு இடம், ஒரு வீடுன்னு வேணும். அப்ப கம்மியான காசுல இந்த வீடு தான் கிடைச்சிருக்கும்னு இங்க வந்திருப்பான். பட் இதுல நிறைய மெமரிஸ் இருக்கு. அதெல்லாம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிக்கிறான். அவன் ஃபீல் பண்றாங்கிறது ஹயாமாக்கும் தெரியுது. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்ல, இதான கடைசி நான் இந்த ரூம்ல இருக்கிறது, அதான் ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்குன்னு சொல்ல, நீ சொல்றது கரெக்ட் தான், பட் எனக்கும் இந்த வீட்டுல நிறைய மெமரிஸ் இருக்கு தெரியுமா அப்படின்னு அவனும் ஒரு பக்கம் ஃபீல் பண்றான். பட் நம்ம சிரசாக்கி என்னன்னு தெரியல, ஒரு தடவை இங்க நான் வரும்போதும் என்னோட கஷ்டத்தை எல்லாமே, பிரச்சனை எல்லாமே இந்த வீடே எடுத்துக்கிற மாதிரி தோணும். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்க இங்க வந்தது, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த எல்லா ஞாபகம் இந்த வீட்டுல தானே இருக்குன்னு சொல்ல, அது எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து சீசன் 1 பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த வீட்டுல எவ்வளவு மெமரிஸ் அவங்களுக்கு இருக்குன்னு. சோ அந்த மெமரிஸ் எல்லாம் கண்ணு முன்னாடி வர இதெல்லாம் பாக்குற நம்ம ஆசாமிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியே அவன் பக்கத்துல போய் உட்காரான். நீ ஃபீல் பண்ணாத, எல்லாம் ஓகே தான். எனக்கும் இந்த வீட்டுல நிறைய மெமரிஸ் இருக்குதான், உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் தான். உனக்கு இதே வீட்டுல இருக்கணும்னு ஆசையா இருந்தா நீ இருந்துக்கன்னு சொல்ல, அப்படிலாம் இல்ல, ஆக்சுவலி இங்க நிறைய மெமரிஸ் இருக்கே தவிர எல்லா மெமரிஸும் உங்க கூட தானே இருக்கு. சோ அதனால எனக்கு உங்க கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சார் வைக்கப்படுறாரு. அடுத்து நான் போக போறது உங்களோட வீடு, என்னோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் அங்கேயே நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிக்கிறான். அப்புறம் மார்னிங் மேனேஜரை பாக்குறதுக்காக சிரசாக்கி வரான். ரெண்டு பேரும் டீப் டிஸ்கஷன். என்னாச்சுன்னு சொல்ல, நான் அகினோ கிட்ட பேசினேன், எனக்கும் ஹாப்பியா தான் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது, நானும் உங்களை சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி மேனேஜர் சொல்ல, அந்த வீட்டோட வாடகை கொஞ்சம் அதிகம், நானும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிரசாக்கி சொல்றான். ஒரு பேப்பர் கொடுக்குறான், ரைன் இன் கன்ஃபெஷன் அப்படின்னு போட்டிருக்கு. சோ இந்த ப்ராஜெக்ட்ல நீ கலந்துக்கணும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா நீ இதுல கலந்துக்கணும். இந்த ரோல் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது, பட் இது ரொம்ப பெட்டரான ரோல், நீ ட்ரை பண்ணுவியா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பான்னு சொல்லி இதை பார்த்துட்டு இருக்கா. சேம் டைம் அடுத்து நம்ம சார் ஹயாமா ரொம்ப நாள ட்ரீம் ப்ராஜெக்ட்னு ஒன்று வச்சிருப்பான்ல, அந்த ப்ராஜெக்ட் தான் இது போல. ஸோ இந்த ஆடிஷனுக்கு நானும் போகணும் அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்றான். அக்கினும் சொல்றாங்க, நீ எதுக்கு இந்த மாதிரி சொல்ற, உனக்கு ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு, அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ இதுக்கு போகணும்னா ஷெட்யூல் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுமேன்னு சொல்ல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, இது என்னோட ட்ரீமான ப்ராஜெக்ட், ரைன் அண்ட் கன்ஃபெஷன், நான் ஞாபகம் இருக்கா நான் போகணும்னு சொன்னது, நான் கண்டிப்பா போகணும்னு சொல்ல. ஸோ அதுக்கப்புறம் இங்கே நம்ம சிரசாக்கியோட மேனேஜர், இது ரொம்ப கஷ்டம், ஆனா இது நீ ட்ரை பண்ணு, கண்டிப்பா உனக்கு கிடைக்கும்னு தோணுதுன்னு சொல்ல, சரி ஓகே நான் ட்ரை பண்றேன், இது ஒரு நாவலோட முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட், இதுல கண்டிப்பா நான் கலந்துக்கிட்டே ஆகணும்னு சொல்ல, சிரசாக்கி நீ இது கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொல்ல, சரி கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன்னு சொல்றான். இங்க இவன் நான் கண்டிப்பா போயே ஆவேன்னு சொல்ல, அகினோசன் சொல்றான், இப்போதைக்கு நீ போகாம இருக்கிறது நல்லது, நிறைய பிரச்சனை இருக்கு, உன்னோட சீரீஸ் மூவிஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி ஷெட்யூலை மாத்துங்க, நான் கண்டிப்பா அந்த ரோல் பிளே பண்ணியே ஆகணும், இது என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட், எனக்கு இந்த ரோல் வேணும் அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்றான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க மேனேஜர் கிட்ட. ஆக்சுவலி சிரசாக்கியை பொறுத்த வரைக்கும் இப்ப வளர்ந்து வர நடிகர், அதனால அந்த ரோல் எப்படியாவது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். பட் இங்க பார்த்தா நம்ம அசாமிசனுக்கு நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு, அது எல்லாத்துலயும் தாண்டி எனக்கு இது வேணுங்கிற மாதிரி இவனும் பிடிவாதமா சொல்லிட்டு இருக்கான். ஸோ ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கவே இல்லை அவங்களோட டிசிஷனை பத்தி. ஸோ தனித்தனியா தான் அவங்க மேனேஜர் கிட்ட பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றதே பெரிய வேலையா இருக்கு போல இருக்கு. ஒரு பக்கம் அசாமி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் சிரசைக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். நிறைய புக்ஸ் எல்லாம் அங்க இருக்கு. அந்த புக் எடுத்து பாக்குறான். இவன் ஒரு பிளே இப்ப பண்ணணும், அதாவது இந்த சீரீஸ்ல ஆக்ட் பண்ணணும்னு சொன்னால அந்த புக் தான்
முடியாது. ஸோ அது இவனோட ட்ரீம் ப்ராஜெக்ட் இல்லை. அந்த புக் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு, அதை படிச்சுட்டு இருக்கான். நீங்க சும்மா இருந்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வரீங்களான்னு சிரசைக்கு வந்து கூப்பிடுறான். ஹெல்ப்புக்கு வரணுமா? ஆமா ஆமா வாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ டேபிள் மாதிரி இருக்கு, அதை அரேஞ்ச் பண்றதுக்காக கூப்பிடுறான். நம்ம வேணா புதுசா வாங்கிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அசாமி சொல்ல, அதெல்லாம் வேணாம், இது கண்டிப்பா நான் அரேஞ்ச் பண்ணியே ஆகணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அரேஞ்ச் பண்றாங்க. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் போல. ஸ்க்ரூ எல்லாம் போட்டு நான் டைட் பண்ணிடுறேன், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் செட்டப்லாம் செக் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு பேசாம புதுசாவே வாங்கியிருக்கலாம், ஏன்டா என் உயிரை வாங்குற அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு அப்படியே போய் அசாமி அவன் பக்கத்துல நிக்கிறான். ஹெல்ப் பண்ண தானே கூப்பிட்டேன், எதுக்கு பின்னாடி வந்து ஹக் பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது நீ அசம்பிள் பண்றது உனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு உன்னை பார்க்கறது தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்றான். பேசாம இருங்க, நான் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் பண்ணா எனக்கு பிடிக்காது, நான் ஹெல்ப் பண்ண கூப்பிட்டேன், வாங்க ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைன்னா நானே பண்றேங்கிற மாதிரி உட்காந்துட்டான். சரி ஓகே நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் அப்படியே பக்கத்துல போறான். அது அது வந்து அப்படின்னு சொல்லி ஏதோ பேச வர, எதுவுமே பேசாதீங்க ப்ளீஸ், இதை ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல அவன் டக்குன்னு போய் கழுத்துல கிஸ் பண்றான். ப்ளீஸ் அதெல்லாம் வேணாம், இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாமான்னு சொல்ல, சரி சரி ஹெல்ப் பண்றேன். எனக்கு என்னமோ சிரசாக்கி ரூம்ல நிறைய நாட்டியான திங்ஸ் இருக்குன்னு தோணுதுன்னு சொல்ல, இருக்கும் முதல்ல இதை முடிக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே வா சீக்கிரம் இதை போய் ஃபினிஷ் பண்ணலாம், இல்லைன்னு நீ அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சேர்ந்து ஃபினிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் இவங்களோட மூமெண்ட் அப்படியே போய்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்க இவன் ஆடிஷனுக்காக வரான் சிரசாக்கி. உள்ள வரும்போதே பார்த்தா நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு, இருந்தாலும் முகத்துல காட்டிக்கல, அவன் பாட்டுக்கு வந்து ஒரு பக்கம் உட்காடுறான். பின்னாடி பார்த்தா இன்னொரு பையன் உட்காந்துருக்கான், அவன் இவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கூட பார்த்திருப்போம், ஒருத்தர் முறைச்சுக்கிட்டே போனான்ல சிரசாக்கியை பார்த்து, அவன் தான் இவன். சோ அவன் சிரசாக்கி கிட்ட வந்து பேசுறான். ஹாய், உன்னை உன்னை எனக்கு தெரியும், நீ சிரசாக்கி தானே, என் பேரு கேட்டா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துக்கிறான். நானும் ஆடிஷனுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேஷுவலா பேசுறா. இருந்தாலும் சிரசாக்கிக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. அவன் மோஸ்ட்லி யார்கிட்டயுமே அதிகமா பேச மாட்டான், ஒரு இன்ட்ரோவிட் மாதிரி. ஸோ அமைதியா இருக்கான். இந்த ரவுண்ட்ல எத்தனை பேர் செலக்ட் ஆவாங்கன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் தெரியல, ஆடிஷன் வந்து ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி வச்சிருக்காங்க, நிறைய பேர் ஆடிஷன்ல இருக்காங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது இந்த ஆடிஷனு. ஸோ நாளைக்கும் ஆடிஷன் இருக்கு, இந்த மாதிரி ஒரு வாரம் ஃபுல்லா ஆடிஷன் இருக்கு, அங்க ஒருத்தரையும் செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகே எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அதுக்கப்புறம் அங்க போறாங்க. அங்க உள்ள போய் இன்ட்ரோ மாதிரி கொடுத்துக்கிறாங்க இவங்களை பத்தி. எல்லாரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க, அங்க இருக்கிற அந்த ஆத்தர் வந்து சரியான கெத்தான ஆத்தர் போல, நிமிந்து கூட பார்க்கவே மாட்டேங்கிறாரு, அவர் பாட்டுக்கு புக்கை படிச்சுட்டு அப்படியே குனிஞ்சே உட்காந்துருக்காரு. அப்படியே சிரசாக்கிக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு, ஐயோ இவர்கிட்டயா குரங்கு மாதிரியே இருக்காருங்கிற மாதிரி பயந்துகிட்டே இருக்க. அப்புறம் அங்க இருக்க ஒரு லேடி மட்டும் நல்லா பேசுறாங்க, அவங்க ப்ரொடியூசர் போல. சோ எல்லாரும் அவங்கவுங்க ரோலை பத்தி பேச ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் மாதிரி கொடுத்து 2 பேரும் ஆக்ட் பண்ண சொல்றாங்க. அதுல அந்த பையனுக்கும் நம்ம சிரசாக்கிக்கும் ஒரு டைலாக் கொடுக்குறாங்க, 2 பேரும் பேசுறாங்க. ஸோ 2 பேரும் பேசுறத பார்த்துட்டு அந்த டைரக்டர் நிமிந்து பாக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் எதுக்காக இந்த ரோல் பிளே பண்ண வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, எனக்கு வந்து இந்த ஆத்தரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் முன்னாடி இவரை பத்தி படிச்சிருக்கேன், இவரோட புக்ல இம்ப்ரெஸ் ஆகி தான் நான் வந்திருக்கேன், இந்த ரோல் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சிரசைக்கு சொல்றான். ஆத்தர் அப்படியே முறைச்சு பாக்குறாரு. பட் அவர் ஃபேஸ்ல எந்த ரியாக்ஷனுமே இல்லை, செலக்டடா அன்செலக்டடான்னு எதுவுமே சொல்லல, அவர் பாட்டுக்கு இருக்காரு அமைதியா. அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்க்க, அங்க பார்த்தா அசாமி இவனுக்காக குக் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்றீங்க, உன்னோட ஃபேவரட்டான டிஷ்ன்னு சொல்ல, நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு வேகமா பேக் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அங்க வரான். அதுல மீட் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும், வெஜிடபிள்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் போல. வா இதுல நிறைய மீட் வெஜிடபிளா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா இதுல வெஜிடபிள்ஸ் உனக்கு பிடிச்சது நிறைய ஆட் பண்ணிருக்கேன், அப்புறம் நான் சாஸ் எடுக்க மறந்துட்டேன், ஃப்ரிட்ஜ்ல இருக்க கொஞ்சம் எடுத்துட்டு வரியான்னு சொல்ல, பார்த்து என் கை ரொம்ப பிஸியா இருக்குன்னு சொல்ல, கை பிஸியா தான் இருக்கு இருந்தாலும் சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே அசாமியா அவன் ஹக் பண்ணிக்கிறான். இந்த மாதிரி ஸ்வீட்டா பேசுறது பண்றதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல டிஷ்ஷை முடிக்கலாம்னு சொல்ல, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 2 பேரும் டீப்பா கிஸ் பண்ணிட்டு இருக்க. அதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டேங்கிறான் சிரசாக்கி. ஃபர்ஸ்ட் சீசன்ல பார்த்தா அமைதியான புள்ள மாதிரி இருந்தான், இந்த செகண்ட் சீசன்ல பார்த்தா நம்ம அசாமி சும்மா இருந்தாலும் இவன் சும்மா இருக்க மாட்டேங்கிறான், வேணும்னே அவன் கிட்ட ஓவரா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான், சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அசாமி. அதுக்கப்புறம் குக்கிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இங்க பார்த்தா சாப்பாட்டை ரசிச்சு சாப்பிட்டு இருக்கான். வா செம்மையா இருக்கு, இதுல வெஜிடபிள்ஸ் அதிகமா போட்டனால இன்னும் டேஸ்டா இருக்குன்னு சொல்ல, உன் அளவுக்கு யாருமே சாப்பாட்டை இவ்வளோ ரசிச்சு சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்ல, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பாட்டை பத்தி அப்படியே புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கான். இந்த மாதிரி சாப்பாடு உங்க கூட தனியா இந்த மாதிரி ஒரு வீட்டுல இது கூட ரொம்ப நல்லா இருக்குல்ல, எனக்கு இப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, எனக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா வந்தது எப்பயுமே ஒன்னாவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே சிரசாக்கி பேச பேச அசாமிக்கும் ஹாப்பியா இருக்கு. அவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அவனும் சிரிச்சுட்டே இருக்கான். ஸோ அப்படியே ஒரு மூமெண்ட் ஹாப்பியா போயிட்டு இருக்கு.
அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் நம்ம மேனேஜர் 2 பேரையும் காட்டுறாங்க. வா, நீங்களும் இங்கதான் ஒர்க் பண்றீங்களா? ஆமா, சீரிஸோட இன்டர்வியூக்காக வந்திருக்கோம்னு சொல்ல, அதுக்கப்புறம் 2 பேரும் கேஷுவலா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சிரசாக்கியோட மேனேஜர் சொல்றாங்க, சிரசாக்கி நீங்க பத்திரமா பாத்துக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே தான் நான் சொல்றேன். ஆக்சுவலி நீங்க ஹயாமாவை நல்லபடியா பாத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் கேஷுவலா பேசுறாங்க. உண்மையாவே சிரசாக்கி வந்து ஒரு வளர்ந்து வர நடிகன். அவனுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல, பட் நீங்க நிறைய சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்ல, இதே மாதிரி தான் எனக்கு சிரசாக்கியை பார்க்கும் போதுல அசாமியை பாக்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அவன் வரும்போது ஒரு ரோல் ஒரு கேரக்டர் கொடுத்தா அது பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு டவுட்டா இருக்கும். ஆனா அவன் அப்படி இல்ல, கான்பிடென்ட்டா சொல்லுவான், என்னால அது பண்ண முடியும், இதை விட பெட்டரா பண்ண முடியும்னு சொல்லி ஒரு ஒரு டைமும் அவன் பண்ணுவான். அதெல்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும். சேம் டைம் அதே மாதிரிதான் இப்ப சிரசாக்கி இருக்கான். அவங்க கொடுத்த ஒர்க் அவன் பர்ஃபெக்டா பண்றான். உண்மையாவே அந்த ரோல்ல இன்வால்வ் ஆகி பண்றான். அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரை பத்தி மாத்தி மாத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணா அடுத்த நாள் ஆடிஷனுக்கு கரெக்டா அங்க சிரசாக்கி வர, அங்க கிரோட்டோவும் வரான். ஏய் என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஷக்குமா வரான். நீயும் ஆடிஷன்ல இருக்கியா? ஆமா. நீ என்ன கேரக்டர் இருக்குன்னு சொல்ல, ஃபுக்கியாமா அப்படின்னு சொல்லி அவன் காட்டுறான். இங்க பத்தி எல்லோ, நீ ப்ளூ கலரா? ஆமா. நீ வேற கேரக்டருக்கா? ஆமா ஆமான்னு சொல்லிட்டு டீப்பா டிஸ்கஸ் பண்றாங்க. என்னடா தெரிஞ்சவனுங்களா இருக்காங்கன்னு சொல்ல, இவரு வராரா? ஐயோ, தெரிஞ்சிருந்தா நாங்க வந்திருக்கவே மாட்டோமோன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா அங்க ஹயாமா நிக்கிறான். ஹயாமாவை பார்த்தோன்னே சிரசாக்கிக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. சிரசாக்கிய பார்த்தோன்னே ஹயாமாக்கு செம கடுப்பா இருக்கு. இவன் எங்கடா இங்கே வந்தான், சொல்லவே இல்லையேங்கிற மாதிரி 2 பேருக்கும் செம டென்ஷனா இருக்கு. ஆக்சுவலி அதோட இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. அடுத்த எபிசோட்ல கண்டிப்பா 2 பேருக்கு இடையில கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரும் போல இருக்கு. ஏன்னா 2 பேரும் ஒரே கேரக்டருக்காக தான் இங்க போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆடிஷனுக்கு. சோ அதனால நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா தரமான சம்பவங்கள்லாம் நிறைய இருக்கு. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்ச கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.